ஹாய் நண்பா, டிசிஎஸ்ல இருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூலை 22ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. அப்ளை பண்ணுறதுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி. நிறைய பேருக்கு டிசிஎஸ் மாதிரியான ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது. தற்பொழுது டிசிஎஸ்ல இருந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்திருக்கு. அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூலை 22ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன் சென்டர், அதாவது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆஃப்லைன் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு இடத்துல எக்ஸாம் சென்டர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே எலிஜிபிளாக இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. டிசிஎஸ்ல பிஎஸ்சி இக்னைட் ஹையரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஆஃப் 2026 அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதில் ஐடி அப்படிங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நியூ யூஸராக இருக்கிற பட்சத்தில் ஒரு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து பர்டிகுலராக மொபைல் ஃபோன்லலாம் வந்து ஓப்பன் ஆகாது, சரிங்களா? அதனால் நீங்கள் பெட்டர் லேப்டாப் இல்லைனா வந்து ஒரு பிசி மூலமாக இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஐடி கேட்டகரியை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடணும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் டிசிஎஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல லாகின் ஒரு டேப் இருக்குது பாருங்கள், ரைட் சைட் கார்னரில். அதை கொடுத்து லாகின் பண்ணி ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நியூ யூசர் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி மூலமாக இமெயிலை வெரிஃபை பண்ணுங்கள். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வரும். அதில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், லெஃப்ட் சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் நோட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜாபுக்கு வந்து இன் சென்டர் டெஸ்ட், அதாவது ஒரு ஆஃப்லைன் சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட்டு சர்வ். ஃபர்ஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கிடைக்கும். லேட்டராக அப்ளை பண்ணுற பட்சத்தில் எக்ஸாம் சென்டர் கிடைக்காம போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இந்த மாதிரி காமனான சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கோடிங்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கோடிங் கொஸ்டின்ஸை கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் இது ஆப்ஷனல் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. 120 நிமிடங்கள் டைம் டூரேஷன் கொடுக்குறாங்க. 4 செக்ஷனாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 செக்ஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். கோடிங்ஸ் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல். சாம்பிள் கொஸ்டின் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் ஹையரிங் சாம்பிள் கொஸ்டின் பிடிஎஃப். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் இருக்கும், எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் கொடுத்து அதற்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பர்டிகுலராக 2026 பாஸ் அவுட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் எடுத்து படித்தவங்க, லைக் பிசிஏ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி பிஓசியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது 2026க்கான பேட்ச். அதனால் 2026 பாஸ் அவுட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 10th 12th டிப்ளமா படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே குறைந்தது 50% மதிப்பெண்கள் கட்டாயம் வாங்கியிருக்கணும். நோ பேக்லாக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருந்தால் ஓகே. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது அரியர்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கெரியர் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் கோர்ஸாக தான் படிச்சிருக்கணும். பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். 18 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, அதனால் ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெஷரை தான் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் இது ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, இது முழுக்க என்ட்ரி லெவலில் கேட்டகரியில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கனால ஃப்ரெஷராக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அதற்கான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டில் கேட்டிருப்பாங்க. அதற்கான ஆன்சர் கீழே கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் டேபை செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வரும். கடந்த முறை 2025 பேட்ச் வந்தது. இப்போ 2026. ஸோ 2026 இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பர்டிகுலர் அந்த டிகிரி முடித்த கேண்டிடேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருடம் 2027க்கான பேட்ச் தான் வரும். ஸோ அதனால் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாவது அட்டன் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.